பாடி கிடைக்கல, சரி அவங்க எலக்ட்ரிக்கில் தான் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக்கில் வச்சு ஆஷஸ் மட்டும்தான். அந்த ஆஷஸும் எங்ககிட்ட கொடுக்கல. கேட்டோம் கொடுங்க அப்படின்னு, கொடுக்கல. ஏன் உங்ககிட்ட கூட சொல்லாம இறுதி சடங்கெல்லாம் அவசரமா பண்ணாங்க? இப்படி இவங்க வந்துடக்கூடாதுன்ற ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு 50 படம் நடிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கல்லறை கூட இல்லை. நாங்கள் மனசு கஷ்டப்பட்டப்ப அங்கே நின்று அழறதுக்கு ஒரு இடம் இல்லை. நாங்கள் ஏன் அழலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ். எனக்கு அது தெரியும். அம்மாக்கு எனக்கு இப்போ இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தான் என் மைண்டில். ஏன்னா ஹவுஸ் ஓனரும் வந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க வீடு. இதுக்கப்புறம் ஏன்னா கோவிட் தான் அவங்களுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போதாம்மா சும்மா ஒரு ஹால், ஒரு கிச்சன், பெட்ரூம் தாம்மா போட்டேன். அதுக்கு ஒரு காலம் தான் எடுத்தோம் பள்ளம். அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கார் சைடு அண்ணனுங்க, அக்கா வீட்டுக்காரர் எல்லாரும் என்னை அடிக்க வந்துட்டாங்க. சரியான சண்டை, பயங்கர சண்டை. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முக்கியமாக இது சொல்லணும். ஏன்னா இவங்க கூட பிறந்தவங்க 6 பேர், அப்பா கூட பிறந்தவங்க 6 பேர். ஆக்சுவலாக 6 and 6. ஓகே, அதில் ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல. சரி, ஈவன் கொஞ்சம் ஃபார்வர்டாக யோசிக்கணும்ல. நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டில் கோவிட்னா நம்ம போக மாட்டோம். அது ஓகே, நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, கோவிட்லாம் சரியாச்சு, நார்மல் லைஃப்க்கு வந்தது, எல்லாருமே நார்மல் ஆச்சு. ஏன் அதுக்கப்புறமா இன்னும் பேசலாம்? 5 வருஷம் ஆகுது இப்போ வரைக்கும். அப்போ அவங்களோட எண்ணம் என்னவா இருக்குங்கிறது தான் எனக்கான கேள்வி. இவங்க கிட்ட நமக்கு யூஸ் இல்லைன்ற ஒரு மைண்ட் செட் அங்கேருந்து. அதான் சொன்னல, அந்த ஹாஸ்பிட்டலில் அப்போவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஈவன் வந்து என் அப்பா இறந்தப்போ நான் அன்றைக்கு நான் யார் முன்னாடியுமே அழலை. என்னை அழுது யாருமே பார்த்தே இருக்க மாட்டாங்க. யார் முன்னாடியும் இது இருக்குன்னு அழுது கிடையாது. தனியாக அழுதுருக்கேன், தனியாக வேதனைப்பட்டிருக்கேன். ஆனால் யார் முன்னாடியுமே நான் இதுக்கும் அழுது கிடையாது. நான் அழுது யாருமே பார்க்கல. அது ஆக்சுவலாக வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ண வரல. பட் இன்ன வரைக்கும் டில் டு த டேட் காசிப்ஸ் பேசுகிறதும், பின்னாடி பேசுகிறதும், கிரிட்டிசைஸ் பண்ணுறதும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த தேதி வரைக்கும் இருக்குது. அதில் முதல்ல அப்பா இறந்தப்போ வந்த ஃபஸ்ட்டு காசிப் என்னன்னா, அந்த பொண்ணு பாத்தியா அது அழவே இல்லை அப்படின்னாங்க. அது உண்மைதான், நான் அழலை தான். நான் ஓகேவா, என் மனசில் இருக்க வேதனை எனக்கு தெரியும். நாங்கள் ஏன் அழலைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ். எனக்கு அது தெரியும். அம்மாக்கு எனக்கு இப்போ இவங்களை என்ன பண்ணுறதுன்னு தான் என் மைண்டில். ஏன்னா இறந்து போனால், ஏன்னா அப்போவே 8th ஸ்டாண்டர்ட்லேயே நான் இவ்வளோ மெச்சூர்டாக யோசிச்சது அது எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இறந்து போனவங்க திருப்பி வரப்போகிறது இல்லை. அவங்க நினைவு தான் நம்ம கூட இருக்க போகுது. அதில் காலத்துக்கும் நினைவை எடுத்து பார்த்துக்கலாம். உயிரோடு இருக்க ஒருத்தவங்க ஆபத்தில் இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணுறதுன்றது மட்டும் தான் என்னோட எண்ணமாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி பாடி கிடைக்கல, சரி அவங்க எலக்ட்ரிக்கில் தான் கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக்கில் வச்சு ஆஷஸ் மட்டும்தான். அந்த ஆஷஸும் எங்ககிட்ட கொடுக்கல. நாங்கள் கிரேவ்யார்டுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு 50 படம் நடிச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு கல்லறை கூட இல்லை. நாங்கள் மனசு கஷ்டப்பட்டப்ப அங்கே நின்று அழறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஒரு பிறந்த நாள்லாம் போய் ஒரு பூ வச்சுட்டு வர்றதுக்கு, ஒரு ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. அதுதான் எங்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயமே. அவங்க அந்த ஆஷஸ் எடுத்துக்கிட்டாங்க. கேட்டோம் கொடுங்க அப்படின்னு, கொடுக்கல. ஏன் உங்ககிட்ட கூட சொல்லாம இறுதி சடங்கெல்லாம் அவசரமா பண்ணாங்க? இவங்களுக்கு கோவிட், இவங்க வந்துடக்கூடாதுன்ற அந்த அவசரம் அவங்களுக்கு. வந்துருவாளோ, இங்கே வந்துருவாளோ. ஹவுஸ் ஓனரும் வந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க வீடு. இதுக்கப்புறம் ஏன்னா கோவிட் தான் அவங்களுக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் கூட தான் இருந்தோம். கன்ஃபார்ம் அவங்களுக்கு கோவிட் இருக்கும், தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. அப்படியே ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருந்தோம். நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட்டு கிடையாது. ஓப்பனாக பண்ணாங்க எல்லாருமே. என் அம்மா வந்து அங்கே கிடையாது, அவங்களுக்கு கோவிட்ல அவங்க அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸில் இருந்தாங்க. ஏன்னா இன்னமும் நான் மறக்க மாட்டேன். நான் இதே மாதிரி தான் ஒரு சோஃபா நாங்கள் உட்காந்துட்ருக்கேன்.
ஓகே, நான் இதை சொல்கிறது தப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எங்களுக்கு நாங்கள் காசு பணம் எதிர்பார்க்கல. யாரும் ஏதாவது கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க, ஏதாவது எங்களுக்கு நீட்ஃபுல் இருக்குது, எங்களை படிக்க வைங்கன்னு கேட்கல. ஒருத்தங்க கஷ்டப்படும் போது சாதாரணமாகவே மனுஷ இயல்பு, கஷ்டப்படாதீங்க நாங்கள் இருக்கோம், ஒரு சும்மா ஒரு வார்த்தை, அதுதான் எதிர்பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி ஒரு சோஃபா தான் நீங்கள் உட்காந்துட்ருக்கேன். என் அம்மா கூட பிறந்தவங்க, ஓகேவா, அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, வீடு காலி பண்ணிட்டாங்க, பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, என் வீட்டில் வச்சுக்க முடியாது. இன்னொரு பிரதர் என் வீட்டில் ஐயோ வச்சுக்க முடியாது, என் வீட்டுக்கு வந்துட போகிறாங்க, எனக்கு ஆல்ரெடி 2 பசங்க இருக்காங்க, ஐயோ இதுதான் நடக்குது, என்னை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த இடத்துல உட்காரவே முடியல. எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா என் அப்பா எந்த மாதிரி இப்போ ஆளுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ரொம்ப பயங்கரமான ஹெல்ப்பு. ஈவன் இப்போ ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ஒரு சண்டே ஆச்சு. எங்கள் அப்பா வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என் அம்மாட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனை. அவங்க டில் அப்படி தான் இருக்காங்க. அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அதுக்கு ஒரே ரீசன் தான், என் அம்மா கிறிஸ்டியன், என் அப்பா ஹிந்து. அது இன்னும் வரைக்கும் ட்ராவல் பண்ணி அதை கொண்டு வராங்க இந்த வருஷத்துலேயும். ஈவன் அவங்க நர்ஸு, அவங்க பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, பையன் நல்லா படிக்கிறாங்க, இவ்வளோ எஜுகேட்டடாக இருந்தோம், அவங்களோட மைண்ட் செட் எப்படி ரொம்ப மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 10 years வெயிட் பண்ணி குடும்ப சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 10 years லவ் மேரேஜ் தான். நாங்கள் 10 லவ் பண்ணும்பொழுதே வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கலை. அவங்க ஹிந்து, நாங்கள் கிறிஸ்டியனு. அதனால் அவர் என்ன சொன்னார், அம்மா அப்பாவை சம்மதிச்சா மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொன்னாங்க. 10 years நாங்கள் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. 10 வருஷமாக ஆயிடுச்சு, சீக்கிரம் அப்படி ஏன்னா வயசு போயிட்டுருக்குதே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி, அதுக்குள்ளே அப்போ தான் அவர் ஏழுமலை படம் பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு மேரேஜ் கில்லி முடிச்சுட்டு அடுத்து ஏழுமலை. அப்போது சரி போயிட்டு ப்ரெஷர் பண்ணதும், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்களே தான் நீ எல்லா செலவும் நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தான். ஓகே, நீங்கள் அம்மா அப்பான்னு வந்து நின்னா போதும்னு மொத்த செலவும், என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்லேருந்து, சாரீலேருந்து, பட்டு புடவையிலேருந்து, மண்டபம் செலவுலேருந்து, சாப்பாடு செலவு எல்லாமே அவரே தான் பார்த்தாரு. யாருமே எங்கள் வீட்டு சைடும் செலவு பண்ணல, அவங்க வீட்டு சைடும் செலவு பண்ணல. அவரே தான் என்னை மேரேஜ் பண்ணார். நல்ல பெரிய மண்டபத்தில் ரொம்ப ரிச்சாக பண்ணார், கல்யாணம் பண்ணார். அவரோட 10 வருஷ உழைப்பையும் சேர்த்து வச்சு தன்னோட அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக அவர் ஓட்டு வீடு சின்னதாக இருந்தது. ஸோ அந்த வீடு வந்து பெரிய நல்ல ஒரு 4-5 போர்ஷனாக வச்சு, அவங்க அண்ணனுங்கள்லாம் வந்து சும்மா சாதாரண வேலையில் தான் இருக்காங்க. எங்கள் அண்ணனுங்கள்லாம் நல்லா இருந்தால் அது எனக்கு நல்லது தான், நம்ம மெதுவாக சம்பாரிச்சிக்கலாம். நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருந்தோம். நம்ம மெதுவாக சம்பாரித்து வீடு கட்டிக்கலாம், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பெரிய வீடு கட்டி கொடுத்தாரு. அங்கே இப்போ எல்லாருமே வெல் செட்டில்டாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும். ஆனால் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அப்போ அவர் இருந்தார், பிரச்சனை இல்லை. அவர் இறந்த பிறகு சரி, எங்கள் ஹஸ்பண்ட் கட்டினதில் ஒரு போர்ஷன் காலியாக இருந்துச்சு, நாங்கள் போனோம். அப்போ எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து அவர் புத்திஸ்டில் இருக்கார். அவர் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக புத்த கோவில் மாதிரி வச்சுருப்பார். ஸோ அவர் என்ன சொல்லிட்டார், இல்லை நீங்கள் இங்கே வந்தால் செட் ஆகாது, ஏன்னா உங்களை பார்த்து எங்கள் பசங்க கெட்டுருவாங்க, நீ கிறிஸ்டின், நம்ம சர்ச்சுக்கு அவங்க புத்த இதுக்கு போக மாட்டோம் வழிபாட்டுக்கு, அதனால் உங்களை பார்த்து எங்கள் பிள்ளைங்களும் நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது பிரச்சனை ஆகிடும், அதனால் நீங்கள் தனியாகவே இருந்துக்காங்க, இங்கே வர வேண்டாம்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுட்டார் என்ன. நானும் என் பொண்ணும் தனியாக அழுதுகிட்டு போனோம். அப்போ எங்கள் பெரிய அக்கா தான் கொண்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் இருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் தனியாக வீடு வாடகை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அன்னையிலேருந்து இப்போ தான் இருக்கிறோம். அது இந்த 5-6 வருஷமாகவும் நாங்கள் அவங்கள போய் எதுவும் கேட்கல, எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, எங்களுக்கு ஏதாச்சும் தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கல. ஸோ இப்போது ஒரு 1 month முன்னாடி ஒரு சின்ன இடம் இருக்குது, ஒரு அந்த புறம்போக்கு இடம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கவர்மெண்ட் இடம் அது இருக்குது. அது வந்து ஒரு 15-20 வருஷமாக நான் வீட்டு வரி குழா வரிலாம் கட்டிகிட்ருக்கிறேன். அப்போது அது வந்து எங்கள் மாமனார் என்ன செஞ்சார், இந்த வீடு உன்னோட உழைப்பில் கட்டினது தானே, அதனால் நீ வந்து அந்த இடத்த எடுத்துக்கப்பா, நீ அந்த இடத்துல வீட்டு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் அப்போ கொடுத்தாரு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போது அது இவ்வளோ நாள் அப்படியே இருந்ததுனால இப்போ நான் எப்படின்னா சரி நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சொத்து பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம், அவங்கள நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த நம்ம கவர்மெண்ட் மூலிமா அப்ரோச் பண்ணலாம், நம்மளுக்கு அதில் பட்டா கிடச்சிதுன்னா நம்ம அதுலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஜஸ்ட்டு என் கையில் இருந்த கொஞ்சம் நெஞ்ச சேவிங்ஸ் எடுத்து அதில் ஒரு போர் போட்டு இப்போ தாம்மா சும்மா ஒரு ஹால் ஒரு கிச்சன் பெட்ரூம் தாம்மா போட்டேன். அதுக்கு ஒரு காலம் தான் எடுத்தோம் பள்ளம். அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்கார் சைடு அண்ணனுங்க அக்கா வீட்டுக்காரர் எல்லாரும் என்னை அடிக்க வந்துட்டாங்க. இப்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சரியான சண்டை, பயங்கர சண்டை. இந்த இடம் என் அப்பா வாங்கினதில் பிள்ளைங்களுக்கு தானே சொந்தம், நீ எப்படி இங்கே வரலாம், ஒழுங்காக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. அப்போ நான் சொன்னேன், வீட்டு வரி கொழா வரி கரண்ட்டு எல்லாமே என் பேரில் இருக்குது, இப்போ பட்டா கொடுத்தாலும் எனக்கு தானே கொடுப்பாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து எங்கள் அப்பா வாங்கினது, ஒரு 55,000க்கு அப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என் வீட்டுக்கார் 10 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சு அதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக எல்லாருக்குமே போர்ஷன் வீடு கட்டி கொடுத்து நீங்கள் எல்லாம் செட்டில்டாக தானே இருக்கீங்க, இந்த இடம் எதுக்கு உங்களுக்கு, நான் இதில் ஏதோ ஓட்டு வீடோ ஓலை வீடோ ஏதோ ஒன்று கட்டிக்கிட்டு நாங்கள் இருந்துக்கிறோம், ஏன் எங்களை டிஸ்டர்ப் பண்ண, நான் ஒரு பொண்ணு வச்சுருக்கேனே, என் குழந்தைக்கு நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்கேன், என் குழந்தைய அப்படி வாடகை வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் டைம் தரோம், அதுக்குள்ளே நீ இதை காலி பண்ணலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மன உளைச்சலில் தான்மா இருந்தேன் நான். சரி வீட்டிலையே விட்டுட்டு வந்தேன், நான் இன்னும் யோசிச்சுட்டே இருப்பேன் தான் என்னை இவ கூட கூட்டிகிட்டு வந்தா. இவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் பற்றி சொல்லும் போது தான் அன்றைக்கி அந்த சோஃபாவில் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதான் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன், அவங்களோட கான்வர்சேஷன் வந்து இதுவாக தான் இருக்குது. பட் இதில் ஹெல்ப் பண்ணி அந்த 2 மாதம் வீடு இல்லாமல் நின்னப்போ ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பெரியம்மா ஃபர்ஸ்ட் பார்ன், அவங்க தான் அக்கா, அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கான்வர்சேஷனில் அவங்க இல்லை, ஏன்னா ஏஜ் கேப் தான். என் பெரியம்மா ஒரு 15 வயசு இருக்கும்போது அப்போ தான் எங்கள் அம்மா பிறந்தாங்க. இவங்களே வளர்த்தது அவங்க தான், அதனால அவங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம். பெரியப்பாவுமே ரொம்ப பாசம், அக்காவுமே. எனக்கு எப்பயுமே எங்கேயோ டக்குன்னு போயிட்டு ஏதாவது வேணும்னா கூட எல்லாமே எனக்கு வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே பண்ணுறதுலேருந்து எசென்ஷியல்ஸ் க்ராசரிஸ் எல்லாமே வந்து பெரியம்மா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா குறைகள் சொல்லாமல் நிறைகள் கண்டிப்பாக சொல்லணும். ஆனால் இவங்க எல்லாரும் வந்து ஈவன் தோ தேர் வெல் செட்டில்டு, அந்த டைமில் அந்த கான்வர்சேஷன் வந்து என்னை அவ்வளோ பாதிச்சுது. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், கையில் என்ன இருக்கோ விற்றுருங்க, நம்ம ரெண்ட் ஹோம் எடுத்துகிட்டு போய்க்கலாம், எங்கேயும் வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா நம்ம ரெண்ட் ஹோம் தேடணும், அது வரைக்குமாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னப்போ தான் என் பெரியம்மா வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி 2 months அங்கே வச்சுக்கிட்டாங்க எங்களை. அப்போ வரைக்கும் அவங்க அந்த ஐசோலேஷனில் வேறு இருந்தாங்க இல்லையா, கோவிட் ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் விட்டாங்க. நெகட்டிவ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு பெரியம்மா வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டல் ஹவுஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அப்போது உங்களோட மனநிலை என்ன நடக்குதுன்னே ஃபஸ்ட்டு அந்த டைம் நீங்கள் ரொம்ப அந்த டைமில் மெச்சூர்டாக நடந்துக்கிட்டீங்க, அதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னும் போது ஒரு சைடு அப்பா இறந்துட்டாங்க, இன்னொரு சைடு அம்மாவுக்கும் கோவிட்னும் போது உங்களுக்கு மைண்டில் டெஃபினட்டாக நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஓடும் எல்லாரோட மைண்டில். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வந்து டிப்ரெஷனே அவங்கள பார்த்து தான் ஆனேன், அதிகமாக அவங்கள பார்த்து தான் பயங்கரமாக ஆனேன். ஏன்னா எனக்கு இது அஃபெக்ட் பண்ணுச்சான்னு கேட்டால் பயங்கரமாக பண்ணுச்சு, அது இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது. ஆனால் நான் எதை வச்சு அதை டேலி பண்ணேன்னா, எப்பயுமே ஷூட்டிங்கில் தான் இருப்பாங்க, ஓகே அப்பா ஷூட்டில் இருக்காரு, அதை வச்சு நான் அந்த ஆப்ஷன்ஸை வந்து நான் டேலி பண்ணிக்கிட்டேன். ஆனால் அது அவங்களால வந்து முடியல. ஏன் அது அவங்களால முடியலன்னா, 3 மணி ஐ மீன் 1 hour கேப்பாக இருக்கும், இல்லை 2 hour கேப்பாக இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்துட்டு 10 நிமிஷம் எங்கள் அம்மாட்ட பேசிட்டு குடு திருப்பி கார் எடுத்துகிட்டு போவார். நமக்கு என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கே, பெட்ரோல் வேஸ்ட்டு. அதுவும் ஏர்லி மார்னிங் அந்த 1 hour 2 hour கேப் விட்டுருப்பாங்க, போய் தூங்கிட்டு வாங்கன்ட்டு. இங்கே வந்து பேசிட்டு இருந்துட்டு ஓடுவார், திருப்பி காலைல 5 மணிக்கு திருப்பி ஓடுவார், 3 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போவார். ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா இப்படி இருக்காங்களே. அதாச்சும் பிரேக் விட்டாக்கா என்கிட்ட பேசுவார். நானும் அப்படி தான், வீட்டிலேருந்து கிளம்பிட்டீங்களா, எங்கே கிளம்பிட்டீங்க, தாம்பரம் தாண்டிட்டீங்களா, தாம்பரம் தாண்டி, சென்னை போயிட்டீங்களா, போயிட்டேன், ஸ்டுடியோ போயிட்டீங்களா.
இப்போ என்ன பண்ணுறீங்க? பிரேக் ஓகே. அந்த மாதிரி அது ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது சடனாக அந்த அந்த ஃபோன்லேருந்து எனக்கு ஃபோன் வராதது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது அவர் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஃபோன் வரும். கொஞ்சம் ஒரு 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 வாரம் அவரோட பேசினது அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவர் அந்த எக்கோ சவுண்ட்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. அதாவது இதெல்லாம் நம்ம ஒரு சினிமாவில் தான் பார்த்துருப்போம். அந்த சவுண்டு கேட்குறது, அவர் ஒரு மாதிரி போகிற மாதிரி வர மாதிரிலாம் அதெல்லாம் ரியலாக நான் அனுபவித்தேன். அது யார் முகத்தையுமே என்னால் பார்க்க முடியல. எல்லாருமே வந்து என்னை விட மற்றவங்க ரொம்ப பாதித்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே மாறன்னு அழுவுறத பார்த்து எனக்கு இவ்வளோ ஜனங்களை அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கு. அவர் அடிக்கடி சொல்வார், விடுமா சொத்துன்னா பெரிய சொத்தை விட நான் நிறைய மனசை சம்பாரித்து வச்சுருக்கேன், மனுஷங்களை சம்பாரித்து வச்சுருக்கேன், உனக்கு இப்போ தெரியாது, உனக்கு ஒரு நாள் தெரியும் அப்படின்னு சொல்வார். அப்போது நான் உணர்ந்தேன். எங்கே போனாலும் ஒரு சின்ன பெட்டி கடையில் கூட, நீ மாறன் நம்ம ஒய்ஃப் தானேம்மா? ஆமாம். ஐயோ அண்ணன் எப்படியாப்பட்ட மனுஷன் தெரியுமாம்மா, கடவுளை அவரை போய் அம்மா எடுத்துக்கணும், எவ்வளோ அயோக்கியனுங்கள்லாம் இருக்கிறாங்களம்மா அப்படின்மா. அவர் ஏன்னா அவ்வளோ நல்ல குணம். ஒரு நாள் நாங்கள் அர்ஜென்ட்டாக சென்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ரோட்டில் ஒருத்தர் ஃபுல்லாக குடிச்சிட்டு படுத்துட்ருக்கிறார். காரை ஒரு சடனாக நிறுத்திட்டு குடுகுன்னு ஓடி போயிட்டு அவரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக இன்னொரு வீட்டு வாசலில் படுக்க வைக்கிறாரு. நான் நார்மலாக எல்லாருமே கேட்குற கேள்வி தான், நல்லா குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறான், நீங்கள் எதுக்கு போயிட்டு இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் நானும் ஒரு கேட்டேன். உடனே சொன்னார், உள்ளே வந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் வாயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி முகத்தில் தண்ணிலாம் தெளிச்சிட்டு அவனை படுக்க வச்சுட்டு வர. என்னப்பா பண்ணுற அப்படின்னா, இல்லை வெயிலில் படுத்துட்ருக்கான், அவனுக்கு தண்ணி இல்லாமல் நாக்கு வறண்டு இழுத்துரும், சடனாக அவனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்யுது, நீ அவனை பார்க்குற, நான் அவனோட பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் அது நேற்று நடந்த சம்பவம் மாதிரியே எனக்கு இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர். யாருக்குனாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணுவார். அதெல்லாம் நான் யோசிக்கிறேன் இப்போது. ஆனால் அவங்க கூட பிறந்த அண்ணனுங்க அவங்களுக்கு ஏன் ஒரு தம்பி இருந்தால் பரவாயில்ல, தம்பி இல்லையே, 2 பொம்பளை பிள்ளைங்க தானே, அவங்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது கூட இல்லாமல் என்கிட்ட வந்து அவங்க பேசின வார்த்தைகள் என்னை ரொம்ப காயப்படுத்துச்சு. இதை நான் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஏன்னா இப்போ நான் போய் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குற நிலைமையில கூட இல்லை. அதுதான் எனக்கு இவர் இவ்வளோ நல்லவராக இருந்துட்டு தன்னை பற்றியும் யோசிக்கல, தன் பிள்ளைங்களை பற்றியும் யோசிக்கலையே, ஆனால் இப்படி ஒரு சுற்றி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. பர்சனாக தான் அதான் நான் சொன்னேன். நிறைய பேர் வந்து சொல்கிறது மாறன் சார் அப்படி ஒரு பர்சனை நாங்கள் பார்த்ததில்ல. ரொம்ப நல்லா நீங்கள் ஒரு கொஷின் கேட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பீங்கன்னு. அது எந்த லெவலில் பார்த்தோன்னா, அதான் நாங்கள் இவங்க யாரும் வச்சுக்க முடியல, நம்ம தனியாக போயிடலான்னு வீம்புக்கு போயிட்டோம். அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், எப்படி நம்ம இனிமேல் நம்ம கேஸ் வாங்கணும், மளிகை சாமான் வாங்கணும், கரண்ட்டு பில் கட்டணும், வீடு வாடகை கட்டணும், இப்படி யோசிக்கும்பொழுது அப்போ தான் எனக்கு ஒரு ஃபோன் வருது, கோவிடில் இறந்தவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக மளிகை சாமான்லாம் கொடுக்குறோம், இதில் வந்து உங்கள் வீட்டுக்கார் மணிமாறன் தானே? ஆமாம் சார், உங்கள் பேரும் ஆட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன வேதனைன்னா, என் கூட பிறந்தவங்க 5 பேர், நான் 6வது, நான் தான் கடைசி. அதே மாதிரி எங்கள் அவரோட சைடில் அவர் கடைசி. இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நான் போயிட்டு அந்த இலவசமான அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் 1 வருஷம் நான் அந்த அரிசியை வாங்கி சாப்பிட்டேன். நான் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து எல்லாருமே சொன்னாங்க, அது ஒரு லேண்டு ஒன்று இருந்துச்சு, ஒரு கழனி ஒன்று இருந்துச்சு, எல்லாருக்குமே அது மேலே தான் கண்ணு இருந்துச்சு. நீ ஏன் கஷ்டப்படுற, நீ ஏன் எங்ககிட்ட காசு கேட்குற, அதுதான் லேண்டு இருக்குல்ல, லேண்டை விற்று நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நேருக்கு நேராகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஆசை, அதில் வந்து பயிர் செய்யணும், காய்கறி செய்யணும், அதில் விளைஞ்ச நெல் எடுத்து சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை.
அவரே போயிட்டாரு. அவரோட ஆசைகளை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம இது பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணிட்டேன், அதை விற்று அதில் தான் இந்த 5 வருஷம் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபீஸ் கட்டிக்கிட்டு எங்கள் வேலை தேவைகளை பார்த்துட்டு. உங்களுடைய கெரியர் நெக்ஸ்ட் எந்த விஷயம் பண்ணும்? ஏன்னா நீங்கள் ஆர்டிஸ்ட் ஒரு சைடு வந்து ஸ்கிரிப்ட் ஒரு டைரக்டோரியல் ஜேர்னியாக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ சிங்கர் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க? ஓகே, நான் வந்து இப்போது 3rd இயர் முடிக்க போகிறேன் நான். பண்ணுறீங்க? ஆமாம், விஸ்காம் படிக்கிறேன் SRMல. 3rd இயர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கெரியர் வைஸ் எனக்கு ஸ்டோரிஸ் இருக்குது. சிங்கிங் நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் டான்ஸ் எல்லாமே நான் நல்லாவே பண்ணுவேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ப்ரொடக்ஷனுக்காக தான் வெயிட்டிங். அது இந்த இன்டர்வியூ மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆகி ஐ ஹோப் எனக்கு ப்ரொடக்ஷன்ஸ் கிடைச்சாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். விஜய் சார் மீட் பண்ணால் இன்னும் அதை விட சந்தோஷப்படுவேன். அஃப்கோர்ஸ் அதான் சொன்னேன். இப்போ அதான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து, சாரோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து. அந்த லிஸ்ட்டில் கூடிய சீக்கிரம் விஜய் சாரும் இதை பார்த்துட்டு அவர் உங்களை மீட் பண்ணுவார், அவர்கிட்ட ஒரு கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் யூ. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நீங்கள் 2 பேரும் வந்து எங்கள் கூட இன்னைக்கு பேசினதுக்கு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் டூ. தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.